வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் திமுகவுடைய இளைஞரணியுடைய தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு பேச்சு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. பெரிய ஒரு சர்ச்சையாக மாறுனுச்சு. அப்படி என்ன பேசினார்னா, உங்க அப்பன் வீட்டு பணத்தையா கேட்டோம், மக்களுடைய வரி பணத்தை தானே கேட்டோம், மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கேட்காமே கொடுக்குறீங்களே, ஏன் தமிழகத்தை மட்டும் தனியாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாரு. உங்க அப்பன் வீட்டு பணத்தையா கேட்டோம் அப்படின்னு அவர் சொன்னது பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்துச்சு. புதுச்சேரியுடைய கவர்னர், தெலுங்கானாவுடைய கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதற்கு என்ன ஒரு கவுண்டர் கொடுத்தாங்க அப்படின்னா, சரி ஓகே, கலைஞர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கீங்க, உங்க அப்பா வீட்டு காசை எடுத்து கொடுக்குறீங்க, மக்களுடைய வரி பணத்தை தான் எடுத்து கொடுக்குறீங்க, அப்புறம் எதுக்காக கலைஞர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவுடைய பேரை வச்சிருக்கீங்க, தாத்தாவுடைய பேரை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புனாங்க. அது மட்டும் இல்லாம பேனா வடிவ நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்க போறீங்க, அது மக்களுடைய வரி பணம் தானே, உங்க அப்பா வீட்டு காசையை வச்சு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் புதுச்சேரியுடைய கவர்னர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. தமிழக பாஜகவும் கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரையும் மரியாதை குறைவாக நான் பேசல, வேணா இப்படி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மாண்புமிகு ஆளுநருடைய அப்பாவுடைய சொத்தை கேட்கல, மாண்புமிகு மத்திய அமைச்சருடைய அப்பாவுடைய சொத்தை கேட்கல, தமிழக மக்களுடைய வரி பணத்தை தானே கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த பேட்டிக்கு மறுபடியும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன பதிலடி கொடுத்திருக்காங்கன்னா, தமிழக மக்களுடைய வரி பணம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கவலைப்படுறாரு. அவருக்கு ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன், இலாக்கா இல்லாத அமைச்சராக ஒருத்தரை இத்தனை மாதமாக அமைச்சரவையில் வச்சிருக்கீங்க, இப்ப மக்களுடைய வரி பணம் வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்னொரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இதற்கு பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவர்னர் சரியாக கேட்டிருக்காங்க, கவர்னர் கேட்ட இந்த கேள்வியை தான் கடந்த 6 மாதமாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு அமைச்சர் அப்படிங்கிறவர் ஆய்வு பணிகளை மேற்கொள்ளணும், மக்கள் பணிகள் செய்யணும், அதுக்காக தான் அவரை அமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கோம். ஆனால் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த 6 மாதமாக நீடிச்சுக்கு இருக்காரு. நீதிமன்றமே அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிப்பது தார்மீக அடிப்படையில் அது சரி கிடையாது அப்படின்னு நீதிமன்றமே சொல்லிருச்சு. நீதிமன்றம் சொல்லியும் இன்னும் அந்த அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்கல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீக்கல. அப்ப கடந்த 6 மாதமாக மக்களுடைய வரிப்பணம் மூலமாக அவருக்கு அமைச்சருக்கான சம்பளம் போய்க்கு இருக்கு. சிறையில் இருக்கக்கூடிய நபருக்கு 6 மாதமாக மக்களுடைய வரிப்பணம் இப்ப சேலரியா போகுது, வீணாய்க்கு இருக்கு. இதை தான் கடந்த 6 மாதமாக தமிழக பாஜக கேட்டுக்கிருக்கு. இப்ப கவர்னர் சரியான கேள்வியை எழுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. இப்ப இந்த டாபிக்ல திமுக பாஜக இடையே இன்னொரு டிபேட் உருவாயிருக்கு. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. செய்தியாளர் சந்திப்புல அவர் சில விஷயங்களை பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, சமீபத்தில் இந்த புயல் வெள்ள பாதிப்பு தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக மத்திய அதிகாரிகள் குழு தமிழகம் வந்திருந்தாங்க. அப்ப தமிழகம் வந்த அந்த அதிகாரிகள் குழு கவர்மெண்ட் சில முக்கியமான ஸ்டெப்ஸை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. உடனே திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கத்துடைய அந்த அதிகாரிகளே தமிழக அரசாங்கத்துடைய நடவடிக்கை பாராட்டிட்டாங்க. ஸோ சிறப்பாக இந்த புயலை தமிழக அரசாங்கம் எதிர்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பதிவுகள் போட ஆரம்பிச்சாங்க. அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எதுக்காக மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்தை பாராட்டுது தெரியுமா? திமுகவும் பாஜகவும் ரகசிய உறவுல இருக்கு, அதனாலதான் மத்திய குழு இப்ப தமிழக அரசாங்கத்துடைய நடவடிக்கையை பாராட்டியிருக்கு அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி கொடுத்தாரு. CV சண்முகம் அவர்களும் பேசியிருந்தாரு. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்திருப்போம். இப்ப அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பேரிடர் நடக்கும்போது மத்திய அரசாங்கத்துடைய குழு போய் பார்வையிடுவாங்க. அப்ப பார்வையிடும்போது எந்த ஒரு மாநில அரசாங்கத்தையும் அவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இப்ப ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, ஆறுதல் சொல்வதற்காக ஒருத்தவங்க வராங்க, வெளியில இருந்து வராங்க அப்படின்னா, விடுங்க பாத்துக்கலாம், நீங்க நல்லா தான் பண்ணீங்க, விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆறுதல் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரிகள் தமிழக அரசாங்கத்தை பாராட்டியிருக்காங்க. அதிகாரிகள், ஒரு அதிகாரி இன்னொரு அதிகாரியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதனால பாராட்டியிருக்காங்க. இந்த ஒரு மெச்சூரிட்டி கூட தமிழக அரசியல்ல இல்லையே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு. முதலாக ஒரு டிப்ளமசி ஒரு விவகாரத்தில் ஒரு அதிகாரி இன்னொரு அதிகாரியை பாராட்டுறத இதை எடுத்துக்கிட்டு இதை ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு நாங்கள் சிறப்பாக இந்த புயலை எதிர்கொண்டிருக்கோம், மத்திய அரசாங்கமே பாராட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பொய்யாக இப்படி விளம்பரம் பண்ணிக்கிறதுக்கு திமுக கவர்மெண்ட் அப்படின்னு அண்ணாமலை பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த பேட்டி இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. அடுத்து மிக முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
மத்திய அரசாங்கம் ஜூலை 11ஆம் தேதி ஒரு கைட்லைன்ஸை வந்து வெளியிட்டாங்க. நிவாரண நிதி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வெளியிட்டாங்க. அதில் உடைகள் இழப்புக்கு 2500, உடைமைகள் இழப்புக்கு 2500, மருத்துவமனைக்கு போயிட்டு வரதுக்கு அங்கே ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு 5400, டோட்டலாக 10,400 ரூபா கொடுக்கணும். இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 10,400 ரூபா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜூலை 11 சொல்லியிருக்காங்க. அதனால தான் தமிழக பாஜக ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 10,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு டிமாண்டை வந்து முன் வச்சிருந்தோம். ஆனால் தமிழக அரசாங்கம் வெறும் 6,000 ரூபாய் தான் அறிவிச்சிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் பணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. மத்திய அரசாங்கம் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 தவணையாக 900 கோடி ரூபாய் வந்து இப்போ விடுவிச்சிருக்காங்க. இந்த 900 கோடி ரூபாயிலிருந்து தான் 6,000 ரூபாயை ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. மாநில அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? உங்களுடைய பணம் நீங்கள் எங்கே வந்து செலவு பண்ண போறீங்க? மாநில அரசாங்கத்துடைய அந்த வருவாயிலிருந்து எவ்வளோ மக்களுக்கு வந்து ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டும் அண்ணாமலை இப்போ கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு. இதை பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த விவகாரம் இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸை டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.